அதுல பிறக்கக்கூடிய குட்டி இருக்குல்ல, ஆமா. அத வந்து பெண் சிம்பன்சி தான் வந்து பாத்துக்கும். முழுக்க முழுக்க வந்து பாத்துக்கும். ஓகே. ஆண் சிம்பன்சி வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா கண்டுக்காது. பெண் ஓகே. சிம்பன்சி வந்து தனியா அந்த குட்டிய எடுத்துக்கிட்டு, குட்டிக்கு பால் ஊட்டுறது, அதுக்கப்புறம் வந்து எறும்பு புத்துல இருந்து எப்படி எறும்புகள எடுத்து சாப்பிடுறது, அத ஆமா. அத சொல்லிக் குடுக்கும். அதுக்கப்புறம் எப்படி சத்தம் போடுறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 5 வயசு வரைக்கும் பெண் சிம்பன்சி தான் வந்து கத்துக் குடுக்கும். ஓகே. அந்த ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ஒரு குட்டி தான் பிறக்கும். எப்படி மனுஷங்கள்ல ஒரு குழந்தை தான் பிறக்கும். எப்பயாவது ரேரா ட்வின்ஸ் அந்த மாதிரி தான் சிம்பன்சிகள்லயும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஆண் குட்டியா இருந்தா 5 வயசுக்கு அப்புறம் அந்த ஆண்குட்டியை வந்து இது விட்டுடும். ஏன்னா அந்த 5 வருஷமுமே அந்த குட்டியை வளர்க்கும் போது ஆல்பா மேலும் இந்த பெண் சிம்பன்சியை தொந்தரவு பண்ணாது இனச்சேர்க்கைக்கு. இந்த பெண் சிம்பன்சிக்கும் அந்த ஆசை வராது. 5 வருஷமா அந்த குட்டியை பார்த்துக்கிட்டு குட்டி கூடவே இருக்கும். அந்த குட்டி வளர்ந்து முடிஞ்சு 5 வயசு ஆகும்ல, அப்படி ஆயிருச்சுன்னா இது வந்து தனியா விட்டுடும். தனியா விட்ட உடனே அந்த 5 வயசு ஆண்குட்டி கூட அந்த குரூப்லயே இருக்கக்கூடிய மற்ற ஆண்கள், மாமா மச்சான், அவங்க கூட போய் ஜாலியா என்ஜாய் பண்ண தன்னோட வாழ்க்கையை தனியா ஆரம்பிச்சு எப்படி ரோந்து போறது, எப்படி வேட்டையாடுறது, எப்படி எல்லாமே ஒரு சைடு தாய் சொல்லி கொடுத்தாலும் நண்பர்களும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து போயிரும்.